ராம் ராம். பெரியவா சரணம். பெரியவாபுரத்திலிருந்து அடியன் தனம் கோடி ராதாகிருஷ்ணன். பெரியவா தான். அவரை அடிச்சிக்கவே முடியாது. அவர் எப்படியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறார் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு மிராக்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம பெரியவாபுரத்தில் இந்த குத்து விளக்கு வைக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் ஒரு குத்து விளக்கு, அந்த பக்கம் ஒரு குத்து விளக்கு. இங்கே ஃபங்க்ஷன் நடக்கும்போது, திருமணங்கள், சீமந்தம் இதெல்லாம் நடக்கும்போது அது அணையாமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம பிரத்யேகமாக ஆர்டர் கொடுத்து செய்தோம். இது புதுசாக வந்திருக்கு அப்படின்ட்டு அதுக்குள்ளே குத்து விளக்கு வைக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு பெரியவா டிவோட்டி அவள் மும்பை ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகும்போது பெரியவாபுரத்துக்கு ஒரு புது குத்து விளக்கு, ஒரு ஜோடி குத்து விளக்கு கொடுக்குறான். அதை வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6 months ஆகிடுச்சு. அதை வாங்கிட்டு வந்து நம்ம பெரியவாபுரம் ஸ்டோரில் வச்சுருக்கோம். அப்புறம் இந்த குத்து விளக்கு ஸ்டாண்டு நம்ம ரெடி பண்ணிவிட்டு அதை போய் தேடுறேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நானும் மடப்பள்ளி மாமாவும் தேடுறோம், கிடைக்கவே இல்லை. சரி பெரியவா வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு, வேண்டாங்கிறான். அப்படி விட்டுட்டு வேறு 2 குத்து விளக்கு, அதே மாதிரி 2 குத்து விளக்கு இருக்குது பழசு. அதை நம்ம வச்சுட்டு இப்போ இருக்கிற ஃபங்க்ஷன்லாம் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்றைக்கி ஒரு 3 நாளைக்கு முன்னாடி இந்த ஜனகல்யாண் குரூப் மாடம்பாக்கம், அது ராம் குரூப் இருக்குது, அதோட அட்மின் வந்து சாய்ராம் மாமா. அந்த குரூப்பில் ரேண்டமாக பார்க்கும்போது திடீர்னு எனக்கு ஒரு நடுக்காவேரி அப்படின்ற ஒரு வார்த்தை பட்டுது. நாங்கள் சமீபத்தில் தான் நானும் மாமியும் போன மாதம் நடுக்காவேரி போயிட்டு வந்தோம். அது ஒரு கல்யாண பத்திரிக்கை. அதில் அந்த கல்யாணத்துக்கு சீர்வரிசைகள்லாம் சாமான் சில தான் தேவைப்படுது, முடிஞ்சவா ஹெல்ப் பண்ணுங்கோ, கொஞ்சம் சகாயம் பண்ணுங்கோ அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட் வந்திருந்தது, ஒரு அப்பீல் வந்திருந்தது. அதில் குத்து விளக்கு, ஒரு ஜோடி குத்து விளக்கு இருந்தது. உடனே எனக்கு மனசில், ஆஹா நம்மக்கிட்ட ஒரு ஜோடி குத்து விளக்கு இருக்குது, பட் எங்கே அது தேடுறது அப்படின்னு போயிட்டு பார்க்குறேன். கண்ணில் அதுதான் நேரில் படுது. ஆஹா பெரியவா பரிபூர்ண உத்தரவு கொடுத்துட்டா, அந்தோடைய குழந்தையோட கல்யாணத்துக்கு இதை சீர்வரிசையாக பெரியவா கொடுக்குறா அப்படின்ட்டு. அதுக்கு யாரை காண்டாக்ட் பண்ணுறதுன்னு நான் சாய்ராம் மாமாவை, பிடியரசி சாய்ராம் மாமாவை காண்டாக்ட் பண்ணேன். அவர் உடனே வந்து ஆத்திரேய சுந்தரராமனை நீங்கள் காண்டாக்ட் பண்ணுன்னா, நான் உடனே ஆத்திரேய சுந்தரராமன் மாமாவுக்கு நான் காண்டாக்ட் பண்ணால் அவர் ரிங் போது எடுக்கலை, அவள் பிஸியாக இருந்திருப்பா. சரி நடுக்காவேரி தானே, நமக்கு வந்து கௌரி வெங்கட்ராமன் மாமி இருக்கா, அவளை காண்டாக்ட் பண்ணும் அப்படின்னு, மாமி இது மாதிரி ஒரு குரூப்பில் பார்த்தேன், அந்த குழந்தைக்கு ஒரு ஜோடி குத்து விளக்கு கொடுக்கணும், பெரியவா உத்தரவு வந்திருக்கு, அது யாரை, நான் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணிட்டுருக்கேன், நான் அங்கே ஜெயா மாமியோட நம்பர் தரேன், அட்ரஸ் தரேன், ஃபோன் நம்பர் தரேன், நீ அவாகிட்ட பேசிவிட்டு அவள் அட்ரஸுக்கு அனுப்பிடுங்கோ அப்படின்னு பரிபூர்ணமாக அந்த ஒரு நல்ல செய்தி கிடச்சிது. உடனே ஜெயா மாமிக்கிட்ட பேசி அந்த அட்ரஸை வாங்கி பவுஞ்சூரில் ஸ்பீடு பார்சல் நம்ம அனுப்பிட்டோம். பாருங்கோ, எங்கேயோ வாங்கின ஒரு 2 குத்து விளக்கு, அந்த குத்து விளக்கு எங்கே போய் சேரணும் அப்படின்றத பெரியவா தீர்மானம் பண்ணி அந்த குழந்தைக்கு கொடுக்குறா. ஏன் அந்த குழந்தைக்கு கொடுக்குறா? அந்த குழந்தையோட வம்சத்தில் வேதத்துக்கு அவள் உழைச்சிருப்பா, அதுக்கு இன்றைக்கி பெரியவா கிஃப்டாக கொடுக்குறா. ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அனுபவத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல ஒரு ரொம்ப சந்தோஷம். ராம் ராம். பெரியவா சரணம்.